பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் சத்தம் என்கிற நிகழ்ச்சியில இந்த நாள் காலை வேளையில உங்களோடு பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு புதிய உற்சாகத்தோடு நீங்க எழும்புனீங்களா? தேவன் இந்த நாளை மிகவும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய போகிற எல்லா காரியமும் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலே பொருத்தனை என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த காரியம் நடப்பதற்கு ஒரு பொருத்தனை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பது கொஞ்சம் பேராகத்தான் இருக்கிறது. பொருத்தனை செய்தால் அந்த பொருத்தனையை நாம் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் அந்த பொருத்தனை செய்யாமல் இருப்பது நலம் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பொருத்தனை செய்த பின்பு அதை நிறைவேற்றுவதற்கு யோசிப்பது பாவமான காரியமாக இருக்கிறது. நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து நாம் தேவ சமூகத்தில் இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆலோசனையை நாம் கேட்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் 116 சங்கீதம் 14வது வசனம். சங்கீத புஸ்தகம் 116 14. சங்கீத புஸ்தகம் 116 14. நான் அந்த வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லைன்னா பொருத்தனை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. சிலர் இப்படி எல்லாம் பொருத்தனை பண்ணுவாங்க. என் பையன் ஸ்கூல்ல, என் பொண்ணு ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்துட்டா அந்த மார்க்ல இருந்து 10% என்ன செய்ய போறேன், எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோ அந்த மார்க்கை 10ஆல பெருக்கி நான் ஒரு காணிக்கை என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்வாங்க, பொருத்தனை பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா வேலையில ப்ரமோஷன் கிடைச்சிட்டா, வேலையில சம்பள உயர்வு கிடைச்சிட்டா நான் ஒரு காணிக்கைய பொருத்தனையா தேவனுக்கு செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி கொள்வார்கள். ஆனா அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருத்தனை பண்ணி அது நிறைவேறின பிற்பாடு அதை செய்வது இன்றைக்கு நிறைய பேர் இல்லை. செய்த பிற்பாடு யோசிக்கிறது பாவம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகையினால்தான் தேவ பிள்ளைகள் ஒன்று அறிந்திருக்க வேண்டும். நீ பொருத்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் உன்னிடத்தில் கேட்பதில்லை. இன்னைக்கு மனுஷனாத்தான் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி அவன் என்ன செய்கிறான், பொருத்தனை பண்ணுகிறான். பொருத்தனை பண்ணி தான் தேவனிடத்துல கேட்க வேண்டும் என்பது அல்ல. தேவனிடத்துல முழு இருதயத்தோடு உண்மையான மனதோடு கூட நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற எந்த காரியத்தையும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய ஆயத்தமுள்ளவராகத்தான் இருக்கிறார். ஆனா இந்த பொருத்தனைய நாம நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அன்னாளை குறித்து வேதத்திலே மிக தெளிவான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில ஒரு காரியத்தை வைக்கிறாள் பாருங்க. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுப்பீரானால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்று என்ன செய்வேன், ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவள் பொருத்தனை பண்ணினான். அன்னாளுக்கு பல வருஷமா குழந்தை இல்லை. அன்னாளுடைய மனசு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஆனா தேவ சமூகத்துல போயிட்டு ஒரு பொருத்தனை பண்ணி கேட்கிறா. எப்படி கேட்கிறா, நீர் எனக்கு கொடுக்கிற குழந்தையை நான் உமது சமூகத்திலே உமக்கென்று விட்டு விடுவேன், உமக்கு கொடுத்து விடுவேன் என்று பொருத்தனை பண்ணினார். அதனால் அந்த பொருத்தனை நிறைவேற்றினாளா, நிறைவேற்றி இருப்பாளா? உங்களுக்கு எப்படி தோணுது? இந்த காரியத்தை நீங்க ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அன்னால் தேவ சமூகத்திலே பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றுவதிலே அவ்வளவு உண்மை உள்ளவளாக இருந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பல வருஷம் குழந்தை இல்லாத அன்னாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். சாமுவேல் என்று பெயரிடப்பட்டது. அந்த குழந்தை பால் குடி மறந்த உடனே தேவனுடைய ஆலயத்தில ஏலியினுடைய கரங்களிலே இருக்கும்படி கொடுத்து விட்டார். என அன்பானவர்களே, இந்த சத்தத்தை கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே,
நீங்கள் அநேக காரியத்தை குறித்து நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? பொருத்தனை பண்ணியிருக்கலாம். அந்த பொருத்தனையை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு காலம் தாமதம் கூட ஆய்கொண்டு இருக்கலாம். சிலர் நீங்கள் பண்ணின பொருத்தனையை மறந்து கூட போயிருக்கலாம். நீங்கள் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், பொருத்தனை செய்து அது நிறைவேற்றாமல் போவது பாவமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. தேவ பிள்ளைகள், உங்கள் வாயினால் சொன்ன பொருத்தனைகளை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். அந்த பொருத்தனையை நிறைவேற்றினால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை, மகிழ்ச்சியை நீங்கள் காண முடியும். இல்லை என்று சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு பதட்டமான நிலைமை இருக்கும். ஏன் அப்படின்னா, தேவனிடத்துல வாய் திறந்து சொன்னதை நான் நிறைவேற்றாமல் இருக்கிறேனே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கலாம்? இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கூட நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஏதாவது நீங்க தேவ சமூகத்துல பொருத்தனை பண்ணியிருக்கிறீங்களா? நான் அதை செய்வேன், இப்படி பண்ணுவேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? உடனே செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தாமதிக்க வேண்டாம். தேவன் உங்களிடத்தில் பொருத்தனை கேட்கவில்லை, நீங்களாக முன் வந்து பொருத்தனை செய்திருப்பீர்களே. ஆனால் அந்த பொருத்தனை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் கூட கால தாமதம் எடுக்க வேண்டாம். அந்த பொருத்தனை உடனே நிறைவேற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீங்க காண முடியும். நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில ஒரு அருமையான தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பம் இருந்தது. தேவனுக்கு பயப்படுகிற அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நலமானவர்களாக வளர்ந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் வாலிப பருவத்தை தாண்டி அவர்கள் நல்ல ஒரு நிலைக்கு வந்த பொழுது அவர்களுக்கு செல்வமும் பொருளும் ஆசீர்வாதங்களும் ஏராளமாய் பெருகிவிட்டது. ஆனா பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட வயதிலே திருமணம் நடக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே ஒரு பொருத்தனை பண்ணினார்கள். எனது மகளுக்கு திருமணமானால் நான் கர்த்தருடைய ஆலயத்திலே போய் நான் இந்த காரியத்தை எல்லாம் நான் என்ன செய்து விடுவேன். சபைக்கு தேவையான பொருட்களை நான் வாங்கி கொடுப்பேன். அது அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார்கள். இசை, அதாவது மியூசிக்கு தேவையான பொருட்களை நான் என்ன செய்வேன்? வாங்கி கொடுப்பேன் என்று சொல்லி அவர்கள் பொருத்தனை பண்ணிவிட்டார்கள். பொருத்தனை பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆனது. தேவன் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களுடைய மகளுடைய திருமணத்தை மிக செழிப்பாக, ஆசீர்வாதமாக தேவன் நடத்தி கொடுத்தார். ஆனால் அந்த திருமண அவசரத்திலே, திருமண காரியத்திலே அவர்கள் பொருத்தனையை மறந்து விட்டார்கள். கொஞ்ச நாள் ஓடி போனது. அவர்களுக்கு ஒரு சின்ன மன கஷ்டமான ஒரு சம்பவம் உண்டாயிற்று. அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ, நான் பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் விட்டு விட்டேனே. கர்த்தருடைய ஆலயத்திற்கு செய்வேன் என்று சொன்னதை நான் செய்யாமல் விட்டு விட்டேனே. நான் இன்றைக்கே அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எண்ணி அவர்கள் போய் சபையினுடைய ஊழியரிடத்திலே போய் இந்த இசையினுடைய காரியங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்று சொல்லி கேட்டு அவர்கள் அந்த காரியத்தை எல்லாம் வாங்கி கொடுத்தார்கள். அதில் பல லட்சம் ரூபாய் ஆகிவிட்டது. தாராளமாய் செய்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் போகும்போது சிலருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. இன்றைக்கு நீங்களும் அதே போல பிரச்சனைகளை நீங்கள் அகப்பட்டு விடாமல் இருக்க வேண்டுமானால் உடனே நீங்க பண்ணின பொருத்தனை நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறதை காண முடியும். சிலர் தொழில் செய்யும் போது இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் என்று சொல்லி என்ன செய்வார்கள்? பொருத்தனையோடு கூட தேவ சமூகத்தில் ஆரம்பிப்பார்கள். கொஞ்சம் ஆசீர்வாதம் வர ஆரம்பித்த பிற்பாடு அந்த பொருத்தனை காற்றிலே பறந்துவிடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பொருத்தனையை தயவு செய்து நீங்கள் மறக்கவே வேண்டாம். தேவன் அவைகளிலே நினைவுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் விரும்புகிற உங்களுடைய காரியத்தை கர்த்தர் நிலைப்படுத்துவதற்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக பண்ணுவதற்கு உங்கள் மேல் தயவுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையால் தெய்வ சமூகத்திலே ஊக்கமா செபிங்க. ஏதாயிலும் பொருத்தனை பண்ணியிருப்பீர்கள், ஆனால் அது இதுவரையில நிறைவேற்றப்படாமல் இருக்குமானால் இன்றே நான் அதை நிறைவேற்றுவேன், இல்லையென்றால் வருகிற நாட்களில நான் நிச்சயம் நிறைவேற்றி விடுவேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு இந்த நாளில நீங்கள் காணப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறந்து கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தகப்பனே, உமது வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படும்படி இந்த வேளையில உங்களுடைய பிள்ளைகள் யாராகிலும் பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனை நிறைவேற்றாமல் இருப்பார்களே, ஆனால் இன்றைக்கே அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு
இல்லை என்றால் வருகிற நாட்களில் அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவையான சகல காரியங்களையும் நீங்க கொடுத்து விட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பொருத்தனை செய்த பின்பு யோசிப்பதும் அது செய்யாமல் போவதும் பாவம் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. என் பொருத்தனையை கேட்கவில்லை அப்பா. ஜனங்கள் தான் உடைய சமூகத்திலே பொருத்தனை பண்ணி மோடு வருகிறபடினாலே அவர்கள் தாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேறின பிற்பாடு மறந்து போய்விடுகிறார்கள் அல்லவா. ஒரு விஷயம் அவர்களுக்கு நினைப்போட்டோம். அவர்கள் செய்த பொருத்தனையை நிறைவேற்ற கிருபை செய்ய வேண்டும் என்று உடைய கரத்திலே நான் தாழ்த்துகிறேன். எந்தெந்த காரியத்திற்கு உம்மிடத்தில் பொருத்தனை பண்ணினார்களோ அந்த பொருத்தனை நிறைவேறும்படி அவர்களுக்கு நீ துணை செய்ய வேண்டும் என்று உடைய கரத்திலே நான் தாழ்த்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி. தெய்வீக சமாதானம் அவருடைய குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உன்னுடைய மகிமை, உன்னுடைய பிரசன்னம் உன்னுடைய பிள்ளைகளை அதிகமாய் சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. கூட இருந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் இனிதான நாமத்தில் ஜெபங்கேலும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பொருத்தனை நிறைவேற்றப்படும் பொழுது தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை கைவிடாமல் காப்பார். God bless you.